உங்களுடைய சைல்டு ஒரு மவுத் பிரீத்தரா? ஷாக்கிங் பட் ட்ரூ. அதாவது இந்தியன் டென்டல் பீடியாட்ரிக் ஸ்டடீஸ்ல 25 to 40% ஆஃப் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இந்த மவுத் பிரீத்திங் ஹேபிட்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதோடைய கான்சிக்வன்சஸ் எல்லாமே சீரியஸ் தான். மவுத் பிரீத்திங்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, தூங்கிட்டு இருக்கும் போது பெரும்பாலும் வாய் வழியா மூச்சு விடுவாங்க, மூக்கு வழியா மூச்சு விடாம. இதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். அவங்களுக்கு நோஸ் பிளாக் ஆயிருக்கலாம், இல்ல டான்சில்ஸ் ஒரு அடினைட்ஸ் ப்ராப்ளமாவும் இருக்கலாம், வேற ஏதாவது அலர்ஜிஸாவும் இருக்கலாம். ஆனா இதோட கான்சிக்வன்சஸ் ரொம்பவே சிவியர். இதை நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது. இதனுடைய சைலண்டா இருந்துட்டு இது பண்ணக்கூடிய எஃபெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். கிரானிக் மவுத் பிரீத்திங்னால உங்களுக்கு ரெண்டு விஷயம் அஃபெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட், ஃபேஷியல் growth. அதாவது உங்க குழந்தைங்களுக்கு இந்த மவுத் பிரீத்திங் ஹேபிட் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாஸ் வந்துட்டு ரொம்பவே குறுகிடும். ஜாஸ் குறுங்குறதுனால அவங்களுக்கு பற்கள் crooked, அதாவது ரொம்ப க்ரௌடடா வரும்னு சொல்லுவோம். செகண்ட் திங், அவங்களுக்கு ஈஸியா கேரிஸ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா மவுத் பிரீத்திங் ஹேபிட்னால ஈஸியா சலைவா ட்ரை ஆயிடும். ஸோ அவங்களுக்கு ஈஸியா கம் டிசீஸ் வந்துட்டு கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஜேர்னல் ஆஃப் இந்தியன் சொசைட்டி ஆஃப் பெரியோடான்டாலஜி 2018 ஸ்டடி ரிப்போர்ட் படி இந்த மாதிரி மவுத் பிரீத்தர்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு தேர் ஹைலி ரிஸ்க் ஃபார் கேவிட்டிஸ் அண்ட் ஹாலிடோசிஸ். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஸ்னோரிங் ப்ராப்ளம் வருது, ஸ்லீப் ஆப்னியா அண்ட் ஈவன் நெக் அண்ட் ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ் வருது கூட இந்த மவுத் பிரீத்திங் ஹேபிட் ஒரு ரூட் காஸா இருக்கு. இது ஏன் இவ்வளோ சீரியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா நோஸ் வழியா பிரீத் பண்றவங்களுக்கு நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிராக்கல் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது நம்மளுடைய பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி ஈஸியா ஆக்சிஜன் அப்சர்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதுவே மவுத் பிரீத்திங் ஹேபிட்ல இது நடக்காது. ஸோ அதோட ரிசல்ட் புவர் ஸ்லீப் குவாலிட்டி, லெஸ் ஃபோக்கஸ், டே டைம் ஸ்லீப்பினஸ் அண்ட் ஈவன் லாங் டேர்ம் கார்டியோவாஸ்குலர் ஸ்ட்ரெஸ். இவ்வளோ ப்ராப்ளம்ஸை இந்த மவுத் பிரீத்திங் ஹேபிட்னால உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட சைல்டை அப்சர்வ் பண்ணுங்க. எஸ்பெஷலி தூங்கும் போது வாய் திறந்து வச்சுட்டே தூங்குறாங்களா அப்படிங்கறத பாருங்க. ஆமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க நோஸ் பிளாக்கேஜஸ் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னங்க அது சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்தது அப்படி எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை அப்படின்னா நீங்க டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மவுத் பிரீத்திங் ஹேபிட்க்கு அப்ளையன்ஸ் கூட கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஹேபிட்டை ஸ்டாப் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா, இல்ல உங்க கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்ப்ரெட் அவேர்னஸ். Follow more for health facts.